இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சற்று முன் வெளியான திருவண்ணாமலை தீப காட்சியை தாங்க பார்க்க போறோம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே இது தெய்வீக வழிபாட்டிற்கு உகந்த ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான திருப்பங்கள், நிறைய விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த நீங்க மனதில் நினைத்து கொண்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்தாலே அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருவண்ணாமலையில சிவபெருமானை மனதார வழிபட்டு பௌர்ணமி தோறும் வரக்கூடிய நாட்களில் நீங்க கிரிவலம் சென்று வந்தாலே கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன விதமான திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைத்தாலும் சரி, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலாம். அதாவது இதன் மூலம் நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா பல கோவிலுக்கு செல்வாங்க. ஆனா இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு போகாதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் இன்று மகா தீபமானது ஏற்றப்பட்டது. இந்த தீப காட்சியை நேரில் சென்று பார்க்க முடியாத நேயர்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த தீப காட்சியை நீங்க பார்க்கிற இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீப காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது திருவண்ணாமலைக்கே சென்று நேரில் பார்த்த ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த தீப காட்சி உங்களுக்கு ஒரு அருள் புரிந்த ஒரு காட்சியா கண்டிப்பா இருந்திருக்கலாம். இந்த தீப காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு நேர்களுக்கும் திருவண்ணாமலையில இருக்கின்ற சிவ பெருமானை நேரில் பார்த்த ஒரு பொன்னான யோகம் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால சிவபெருமானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக நிச்சயமாக கிடைக்க போகுது. இந்த தீப காட்சி சாதாரணமான ஒரு காட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தீப காட்சியை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் நினைக்கிறோமோ அது அனைத்துமே நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். ஸோ இந்த தீப காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு நேர்களும் கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ இந்த திருவண்ணாமலையில் சற்று முன் ஏற்றப்பட்ட தீப காட்சியை அனைவரும் பார்த்து கண்டிப்பா பயன் அடைந்திருப்பீங்க. மேலும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில இந்த மகா தீபத்தின் போது மலையிலுள்ளே ஒரு ரகசிய சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சத்தத்தின் மூலம் என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இதனை தொடர்ந்து பார்க்கலாம். திருவண்ணாமலையில் நடைபெறும் இந்த மகா தீப திருவிழா தனித்தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதற்கு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த தீபத்திற்கு கார்த்திகை தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவ ஜோதி, பரஞ்சுடர் என்ற பெயர்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் பார்த்தீங்கன்னா உலகில் பரம்பொருள் ஒன்று என்பதை உணர்த்தப்படுவதாக சொல்லப்படுது. இதற்கு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் வாங்க முழுமையாக பார்க்கலாம். இந்த திருவண்ணாமலையில ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை நீங்க தரிசிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இதனால கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தில் நேரில் பார்ப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நேரில் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக திருவண்ணாமலையை பார்த்து நமச்சிவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமாம். இந்த மகா தீபம் அன்று நீங்க சிவ பெருமானை மனதார நினைத்து ஒரே ஒரு முறை நமச்சிவாய அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோடி முறை உச்சரித்த புண்ணியம் இதனால கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
திருவண்ணாமலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலையின் உள்பகுதியில் ஒளி ஒன்று கேட்பதாக சொல்றாங்க. இந்த ஒளிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் ரகசிய ஒளி அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு அதனை வணங்கி கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜோதியின் கதிர்கள் உங்களுடைய உடம்பில் பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தீப திருநாளில் 5 முறை கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாவங்களில் இருந்து முழு விமோசனம் உங்களுக்கு கிடைக்குமாம். ஏதாவது பாவம் செய்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தீப திருநாளில் 5 முறை நீங்க கிரிவலம் வந்தாலே உங்களுடைய பாவம் அனைத்துமே நீங்கிடும். இதனால உங்களுக்கு முழு விமோசனம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி நீங்க வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தில் மங்களம் உண்டாகும். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகா தீப திருநாளில் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற மந்திரத்தை நீங்க ஒரு முறை உச்சரித்தாலே போதுங்க. ஸோ கண்டிப்பா இதனால உங்களுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் நிறைய பேர் வருகை தருவதாக சொல்லப்படுது. இப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை இணையில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுவதாக சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா தீய சக்திகள் அனைத்துமே அழிந்துடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன் நெய் விளக்கேற்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களால முடிந்த ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார சிவ பெருமானை நினைத்து உங்களுக்கு என்ன விஷயம் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரகாசமான ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபத்தன்று சிவலிங்கத்திற்கு முன்னாடி இந்த நெய் தீபத்தை நீங்க மறக்காமல் ஏற்றிடுங்க. கார்த்திகை தீப காட்சியை பார்க்கின்ற நேயர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீப காட்சியை நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு சகல தான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தானமே செய்யாத நேயர்களுக்கு தானம் செய்த பலன் இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நீங்க தரிசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மலையுச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் கொப்பரை பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை தீப ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு எரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படின்னு ஒரு அதிசயமாகவே சொல்லலாம். இந்த மாதிரி மகிமைகள் நிறைவே இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகை தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. திருவண்ணாமலையில் கார்த்திகை சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய ஒரு தலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த திருவண்ணாமலை மழையை இறைவன் சொரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை கோவிலில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவதாக சொல்றாங்க. இதை மாலையில் மலை உச்சிக்கு எடுத்து சென்று இந்த மகா தீபத்தை ஏற்றப்படுவதாக சொல்லப்படுது. இதுதாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். இந்த திருவண்ணாமலை கோவிலில் உள்ள ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் இந்த தீபத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தீபத்தை நேரில் பார்க்க முடியாத நேர்கள் இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நீங்கள் கண்கூட பார்க்கலாம்.
இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா திருவண்ணாமலைக்கு சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ மனதார இந்த வீடியோவை பார்த்து மனதார உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை வேண்டிக் கொள்ளலாம். இந்த வீடியோ கண்டிப்பா அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ போல் இனி நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.